ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 13வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தத சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த ஷசப்தஸ்து முலோபவத். நம்ம போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றார், ஒரு சிங்கத்தின் கர்ஜனையைப் போல தன்னுடைய சங்கை முழங்கினார் நம் பீஷ்ம பிதாமகர் என்ற ஒரு விஷயத்தை. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் அந்த போர்க்களத்திற்கே நம்மை அழைத்து செல்கிறார் சஞ்சயன். சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து கூறுகிறாராம், இப்படி சிங்க கர்ஜனையைப் போல தன் சங்கை முழங்கின பீஷ்மர் போர் துவங்குகிறது என்ற ஒரு அறிக்கையை விடுத்த பிறகு இந்த போர்க்களத்தில் சங்குகளும் வேரிக்கைகளும் தம்பட்டைகளும் பறைகளும் கொம்புகளும் முழங்கத் தொடங்கினர் என்று நம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகிறார். இப்படி அனைத்து போர் முரசுகளின் ஒலியும் மிகவும் பயங்கரமாக இருந்தது. இந்த ஒலி நம் பூமியிலிருந்து தரணியிலிருந்து ஆகாயத்திற்கு சென்று ஆகாயத்திலே எதிரொலித்து அந்த போர்க்களத்தையே மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக மாற்றியது என்று கூறுகிறார் சஞ்சயன். இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே, இந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலே நம் மனதில் அந்த போர்க்களத்தின் ஒரு சித்திரம் வருகிறது. அதே போலதான் திருதராஷ்டிரனின் மனதில் போர்க்களத்தின் சித்திரமும் வர்றது, கூடவே ஒரு பயமும் வர்றதுதான். இப்படி ஒரு பயங்கரமான போர்க்களத்தில், யுத்த களத்தில் என்னுடைய மகன்களையும் என்னுடைய மகன்களின் படையான கௌரவ படையையும் நான் இழக்கப் போகிறேனே என்ற ஒரு வருத்தம் இருந்ததாம் நம்மளுடைய திருதராஷ்டிரனுக்கு. பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 13வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.